நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ என் கூட இல்லைனாலும் உன் நினைவுகள் என் கூட தானே இருக்கு. அதை வச்சுதான் சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் சக்திகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. போதும். என்னை ஏமாத்திர மாட்டியே? ஏன், என்னாச்சு? நான் என்னோட கற்பை மட்டும் உன்கிட்ட இழக்கல, எனக்குள்ள இருக்கிற அற்புத சக்தியையும் இழந்துட்டேன். நம்ம சக்திங்கிறது மனசுல தான் இருக்கு, உடம்புல இல்ல. ரொம்ப தத்துவம் எல்லாம் பேசுற. காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே தத்துவம் வரத்தானே செய்யும். நீ என்ன காதலிக்கிறியா? நிச்சயமா. அதுவும் உயிருக்கு உயிரா. எங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ? தெரிஞ்சாத்தானே. தெரியாம இருக்கட்டும். நம்ம காதல் புனிதமானது, உதயுண்டது. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தப்பு செய்யற கேளியா? அவனோட சக்தி இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதை பிடிச்சு இழுச்சு. நல்லா காலை வச்சு இழு. எவ்வளவு இழுத்தாலும் வர மாட்டேங்குதுப்பா. ஆமா, பெருசா வளர்ந்ததெல்லாம் சீக்கிரத்துல வெளியில வராது. எப்பவுமே தேவைப்படுறது சீக்கிரம் கிடைக்காது. தப்பிச்சிருச்சு. அது பயிரை மேயாத வரைக்கும் நாம அதுகளை கொல்லக்கூடாது. பண்ணியை கொண்டு வந்துட்டேன். எப்பவும் போல பண்ணிக்கு பதிலாக சோளம் தானே கொடுக்க போற? அதேதான், எந்த மாற்றமும் இல்லை. இந்த தடவை ரொம்ப மோசமா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப மோசமா தான் இருக்கு. அரசர் ஆள் எடுக்கிறாராம், படை வீரர்களை நல்லா பார்த்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நிலம் இருக்கும்போது நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? வயசாக உடம்பு தளர்ந்து போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் தைரியத்தை நம்பி தான் வாழணும். அப்போ அந்த தைரியம் கூட நம்ம கூட இருக்குமோ என்னவோ. சரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பேசுனா நான் குறைஞ்சா போயிடுவேன். நம்மளாம் மனுஷங்க தானே, மிருகம் இல்லையே. நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 2 கிழங்கு பிடுங்கி எடுத்துருவேன். மழை வந்துச்சுன்னா மொத்த இடமும் சேரும் சகதியமாயிடும். அப்புறம் யாராலையும் அதை பிடுங்கி எடுக்க முடியாது. உங்க அப்பா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி, கொஞ்ச நேரம் நீ அவர் கூட போயிட்டு வா. சரிப்பா. இந்த இதை பிடிச்சிக்க. இருந்து சாப்பிட்டு போலாமே. சரி, நீ விருப்பப்படுற சாப்பிட்டே போற. நாளைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போகணும். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம். ஆனா இப்போ அவனுக்கு குடும்பம்னு ஆயிட்டதுனால நான் அடிக்கடி வரதில்லை. அப்பா விவசாயத்தை விட்டுட்டு அரசரோட படையில சேரணுமா? அடப்பாவி, நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. அங்க சேர்ந்தா நிறைய பணம் கூட கிடைக்கும்னு சொன்னாரு. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு என்னதான் சம்பாதிச்சாலும் அது சந்தோஷமாவே இருக்காது. நான் பெரிய சொல்லலையே, சம்பாதிக்கிற வழிய சொன்னேன். உஷாரா ஒதுங்குற போல இருக்கு. பேசிய ஆளை கவுக்கிறது தானே உன் திறமை. அதே மாதிரி அடுத்தவங்க காலை வர்றது தான் உன் திறமை. கொஞ்சம் சிக்கன் வைக்கிறியா? அவருக்கு கொடுக்காதீங்க. எனக்கு சிக்கன் வேணும். இருக்கிற எல்லாருமே அவருக்கு சொந்தக்காரங்க தான். உங்க அப்பாவுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்ததே இல்லை. ஆனா அப்பாவுக்கு இப்ப குடும்பம் இருக்கு. அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்தா
அதுக்கு பதில் சொல்லு. மாமன்னா, கிரக் படை வீரர்கள் நம்ம படையில பாதி அழிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தா மனித இனம் மாதிரியே தெரியல. இது வேடிக்கையா இருக்கு. அந்த நாய்களை உங்களால சமாளிக்க முடியலையா? அவங்க பயங்கர பலசாலியா இருக்காங்க. அவங்களோட போரிட நம்ம படைகளால முடியல. தளபதி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நானும் செத்துருப்பேன். இதுல ஏதோ மந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாரு உன்னோட அங்கிள். பாத்து பாத்து மெதுவாக. எப்படி இருக்க? பாட்டி வந்துட்டியா செல்லம்? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இந்த பாட்டியை மறந்துட்டியா? அதான் வந்துட்டோம்ல. வாமா, நல்லா வளர்ந்துட்ட. உன்னை பார்த்து அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. நீங்க கடிச்சா நானும் கடிப்பேன். யாரையும் கடிக்க வேண்டாம். இன்னைக்கு உனக்கு பிடிச்சதா சமையல் செஞ்சு தரேன். நீ அதை கடிச்சு சாப்பிட்டா போதும். உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா சில பேர் நான் பொம்பளைங்கிறதுனால என்னை ஏமாத்த பார்த்தாங்க. ஆனா நான் எப்பேற்பட்ட பொம்பளைன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துட்டேன். நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் மாறவே இல்லை. நான் எதுக்காக மாறணும்? இப்படி ஒரு அடாவடி பொம்பளைய வச்சுக்கிட்டு உங்க அப்பா எப்படிதான் குடும்பம் நடத்துறாரோ. மணிக்குண்டு மேல இருக்காரு. நாமளும் போலாம். போலாம், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். போர்க்காலத்தை குறிக்க தான் அந்த மணிக்கூட செஞ்சாங்க. தப்பான கயிறை இழுத்த அவ்வளவுதான்.
அவ்வளோ சீக்கிரம் பயப்படாது. வேடிக்கையா இருக்கு. கிரக்ஸ் மோசமானவங்க. அவங்க கிட்ட ஆயுதங்களும் இல்லை, தற்காப்பு கலையும் தெரியாது. நான் உங்க குதிரையை எடுத்துட்டு போலாமா? எங்க போற? ஸ்டோன் பிரிட்ஜுக்கு. என் ஒய்ஃபும் குழந்தையும் அங்கே தான் இருக்காங்க. நானும் உன் கூட வரேன். அவர் வரலையாம்மா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. உன்னையும் குழந்தையையும் அவர் நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா? ஆமா, அவரோட அன்புல எந்த குறையும் இல்லை. அவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க தாத்தா? ஓ அதுவா? இவங்க இனத்தை சேர்ந்தவங்க பஞ்சபூதங்களை சாட்சியா வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க. போங்க, கிரக்ஸ் வராங்க. நீங்களும் ஜெஃபர் வீட்டுக்கு போயிடுங்க. இங்க இருந்து கிளம்புங்க. வீட்டுக்கு போறதா உங்க 2 பேருக்கும் பாதுகாப்பா இருக்கும். தயாரா இருக்கியா? தயார். போதும். என் கூட சண்டை போட பயமா இருக்கா? ரொம்ப தன்னம்பிக்கை தான் உனக்கு. நீ எங்க தோத்துற போறியோங்கிறதுக்காக தான் போதும் நிறுத்துன்னு சொன்ன. எத்தனை பேர் என்கிட்ட தோத்துருக்காங்க தெரியுமா? என்னையும் சேர்த்துக்கோ. சும்மா சொல்லக்கூடாது. நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற. என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் நீ பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? நான் பொண்ணா இருக்கலாம், ஆனா எனக்குள்ளேயும் வீரம் இருக்கு. டாரிஷ், படைகளை தயார் பண்ண. அந்த கிரக்ஸ் நம்ம நாட்டை அழிக்க தொடங்கிட்டாங்களா? இந்த வெயில என்னால தாங்கவே முடியல. இது மன்னரோட உத்தரவா? நான் சொன்னா போதாதா? மன்னிக்கணும், என்னால முடியாது. மன்னரோட சொந்தக்காரனா? எனக்கு மரியாதை கொடுக்க காத்துக்க. மரியாதைங்கிறது கேட்டு வாங்கறது இல்ல. தப்பு பண்ற. மரியாதை என்னோட பிறப்புரிமை. அதுக்கு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. என் ஒய்ஃப் எங்க? அவ மணிக்குட்ல இருக்கா. நீங்க ஏறு, நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். இரு வேக்சின், இந்த வாளை எடுத்துட்டு உள்ள போங்க. கதவை சாத்திக்குங்க. உள்ள வாப்பா. நான் வரேன். சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். இனி உங்களுக்கு அழிவுதான். நீ
போய் அவங்கள தேடு. நீ இவங்களை கவனிச்சுக்க. அடிச்சு கொல்லுங்க. உன் வீரத்தை நான் பாராட்டுறேன். விடாதீங்க. வீரர்களை முன்னேறுங்க. மரியாதையா அவங்களை விட்டுருங்க. எனக்கு கீழ்ப்படிஞ்சுதான்டா எவனும் நடக்கணும். எனக்கே கட்டளை இடுறியா? நீ யாருடா? முடிஞ்சா இவங்களை காப்பாத்தீங்க. அவங்க பயந்து ஓடுறாங்க. ஜெஃப் ஜெஃப்
பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. அவளை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல. ஒருவேளை அவ தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ எங்க போயிட்ட? நான் வேலையா இருந்தேன், முக்கியமான வேலை. நம்ம ஒப்பந்தத்தை மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணுன்றதுக்காக தான் என் கோட்டைக்குள்ளேயே உன வரவிட்டேன். நானும் அதன்படிதான் நடக்கிறேன். நான் என் வேலையை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத நடந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு புரியல? ஆமா, நீ பெருசா எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றத முதல்ல நிறுத்து. எனக்கு இப்போ உண்மை தெரியணும். ஃபார்மர்னு ஒருத்தன் இருக்கானே, அவனை பத்தி சொல்லு. இந்த நாட்டின் குடிமக்களே, உங்களுக்காக இந்த அரசாங்கம் பரிதாபப்படுகிறது. நடந்த சம்பவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மக்களை அவங்க கொண்டுட்டு இருக்கும் போது உங்க படம் எங்க போச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். மன்னரையே எதிர்த்து பேசுற அதிகாரம் இங்க ஒருத்தருக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசருடைய பட கோட்டையை மட்டும் இல்ல, மக்களையும் காப்பாற்றணும். மன்னருக்கு எதிராக பேசிட்டாங்களேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. பணைய கைதிகள் அப்படிப்பட்டவங்கள மன்னர் தான் காப்பாற்றணும். பணைய கைதிகளை கொண்டு போயிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்து அவங்கள பணைய கைதிகளா புடிச்சிட்டு போயிருந்தா என்ன நோக்கத்துக்காக புடிச்சிட்டு போனாங்கங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப அது முக்கியம் இல்ல. போராடுறதுக்கு தகுதியான வீரர்கள் வேணும். உங்கள யார் இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. உதவி தேவைப்படுறது அரசருக்கு இல்ல, இப்போ பணைய கைதிகளை இருக்கிறவங்களுக்கு தான். நாங்க அவங்கள காப்பாற்ற போறோம். அரசரையே எதிர்த்து பேசுறியா? நான் உன்னோட இருக்கேன். வீரர்களே, அவங்கள விட்டுடுங்க. அவங்க இஷ்டம் எதுவும் அப்படியே நடக்கட்டும். அரசரையே நீ எதிர்த்து பேசியிருக்க. இதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் இருக்கிறத எடுத்து சொல்ல, அவ்வளவு. என்ன நடக்க போகுதோ? சரி ஆக வேண்டியதை பார்ப்போம். நீங்க எங்க? உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமே. மகாராஜாவோட உயிர் தானே உங்களுக்கு முக்கியம். இல்ல, எனக்கு போர் உடைகளே பிடிக்கல. உங்ககிட்ட குதிரை இருக்கா? இருக்கு. கொஞ்சம் வயசானது, ஆனாலும் பலமானது. வயசானது ஆனா பலமானது. ஏன் வழியில் நிக்கிற? இல்ல, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்க? உனக்கு தெரியாதா? ஃபார்மர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? நீங்க வந்து பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. அரசருக்கு நீ தேவைப்படுற. யாருக்கு நான் தேவைப்படணுமோ அவங்க 2 பேருமே என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. நான் இருக்கிறதே உலகத்துக்கு பாரம் தான். அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான்ங்கிறத மறந்துடாத. இல்ல, எனக்கு அது முக்கியம் இல்ல. எதையும் உடனே முடிவு பண்ணிடாத. நீ செய்ய போற இந்த உதவி நாட்டு அரசனுக்குங்கிறத மறந்துடாத. இந்த பாலத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன். என் வாழ்க்கையில பல நாட்கள் நான் இங்க கழிச்சிருக்கேன். இங்க வந்துட்டா நேரம் போறதே தெரியாது. நீ என்ன யோசிக்கிற? நம்மளால இதை தாண்ட முடியுமான்னா? முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்லை. இப்படி மொட்டையா சொல்லிட்டு போனா எப்படி? அவனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம்.
முயற்சி பண்ணுங்க. ம். சரி, நான் போறேன். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். அவனை பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜாக்கிரதையா வர வழியை பாரு. வாங்க, கிளம்புங்க, உங்களை தான் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டது நம்ம 2 பேரையும் சேர்த்து தான். உங்களுக்கு அப்புறம் நான் வந்து தானே ஆகணும். வரலன்னா யார் விட்டது? நேரம் மிச்சமாயிடுச்சு. மன்னா நீங்களா? வேலை நேரத்துல என்ன தூக்கம்? இங்க எத்தனை பேர் காவலுக்கு இருக்காங்க? நான் ஒருத்த மட்டும்தான் இங்க காவலுக்கு இருக்கேன். நீ மட்டும்தான்? பேலோ, நீ ரொம்ப குறும்புக்காரன். நீ என்ன ரொம்பவும் வெக்கப்பட வைக்கிற. இப்படி எல்லாம் தானே நீ பேசுவ. எங்க போற? இல்ல கூத்தெல்லாம் போது, நிறுத்துங்க. இவ்வளவு பலசாலியான நீ இப்படியா கேவலமா நடந்துக்குவ? அரசர் மத்தவங்களும் படையை திரட்டிட்டு வரத்துக்காக போன சமயத்துல நீ இப்படியா கேவலமா நடந்துக்குவ? இந்த அரண்மனையை உன் பொறுப்புல விட்டுட்டு போற. ஆனா நீ இங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற. அரசே, நான் இங்க என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு அவனை இங்கிருந்து இழுத்துக்கிட்டு போங்க. தப்பு பண்றீங்க. உதவாக்கற என் மேல இருந்து கையெடு. ஒரு வேலைக்காரன் நீ என் மேலேயே கை வைக்கிறியா? வாய மூடு. அரியாசனங்கிறது உனக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சா? அரசர் ஆணையிட்டா மட்டும்தான் உன்னால என் மேல கைய வைக்க முடியும். ஏன்னா நீ வெறும் வேலைக்கார. புரிஞ்சுதா? ஆனா மன்னர் அப்படி ஆணையிட மாட்டாரு. வரட்டா? நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ஒரு கிழ நாய் இங்க ஆட்சி பண்றதை என்னால தாங்கவே முடியல. உன்னால முடியுமா முடியாதா? நீ ரொம்ப அவசரப்படுற. இருந்தாலும் உன் ஆசைப்படியே சேர. சந்தோஷம். காலியன், ஏன் இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? என்ன புதுசா கேக்குற? திடீர்னு வர்றதுதானே என்னுடைய பழக்கமே. இப்படி அனுமதி இல்லாம வர்றது தப்புன்னு உனக்கு தோணலையா? அது உனக்கு தப்பா தோணுன்னு எனக்கு தோணல. நீ நினைச்சப்பெல்லாம் இங்க வர்றதுக்கும் போறதுக்கும் நான் ஒன்னும் வெப்பாட்டி இல்ல. சொன்னது புரியுதா? உனக்கு என்னாச்சு?
ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? உன்னை பார்க்கணும்னா நான் ரகசியமா தான் வர முடியுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? உன்னை ஒரு எதிரியா தான் எங்க அப்பா பாக்குறாரு. நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இப்ப அதெல்லாம் எதுக்கு? இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எங்க அப்பா ஏன் உன்னை வெறுக்கிறாரு? முதல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு. போது, நிறுத்து. உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல. அந்த மன்னர் கூட இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. என்ன பத்தின தப்பான அபிப்பிராயத்துல தான் இருப்பாரு. யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். நான் நினைக்கிறத மட்டும் தான் செய்வேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. தயவு செஞ்சு திரும்பி வராத. இப்ப என்னையே போக சொல்றியா? உனக்கு உன்னோட சக்திகளை வெளிப்படுத்தினதே நான் தான். அதை மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசாத. அது எதையுமே நான் மறக்கல. ஆனா பேசாதன்னு சொன்னேன். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வணக்கம் அரசே. நேத்து நடந்த தவறுகளுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அரசே. சரி சரி, மன்னிச்சிட்ட சொல்லு. நன்றி. நான் உட்காரலாமா மாமன்னா? யாருங்க? எனக்கு தெரியும். நீ போலாம். நீங்க என்ன மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க என்னோட மாமாவாச்சே. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா மாறுவேன். ஒரு புது மனிதனா மாறி உங்க மனசுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். நான் தான் உங்களுக்கு சரியான வாரிசுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சாப்பிடு. உண்மையிலேயே இன்னைக்கு உங்ககிட்ட சில நல்ல மாற்றங்கள் தெரியுது. பரவாயில்ல, நல்லாவே பேச கத்துக்கிட்ட. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய மாற்றத்துக்காக கொடு. ஆனா நீ திருந்திட்டேன்னு உணர்த்துறதுக்கு காலையிலேயே வைன் குடிக்கிறது நல்லது இல்லையே. சரியா சொன்னீங்க. இது தேவையில்லை. உங்க நீண்ட ஆயுளுக்காக. ஸ்டோன் பிரிட்ஜோட தெற்கு பகுதியில் தான் கிரக் படைகள் கடைசியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதலை சமாளிக்க முடியாத மக்கள் வடக்கு பக்கம் தப்பிச்சு போயிருக்கணும். அப்போ நாம தாக்கலாம்ல. கிரக் படை எப்படி தாக்குதல் நடத்துவாங்களோ அதே மாதிரி தாக்கணும். எனக்கு என்னமோ இது நல்லதா தோணல. யாரும் இந்த காட்டுக்குள்ள போனதில்லை. இந்த காடு மலைக்குள்ள தான் போகுது. எப்படியும் கிரெக்ஸ் வரத்தான் போறாங்க. அவங்கள நாம சந்திக்க தான் போறோம். இந்த காட்டுக்குள்ள செடி கொடி மரங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உள்ள போயிட்டா இருட்டாயிடும். எப்படி நம்ம தங்கறது? தீப்பந்தம் வச்சுக்கலாம். தீப்பந்தம் அவங்க கண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சா தெரியட்டும். கொஞ்சம் இரு. மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள பேய்கள் உழவர் தான் சொல்றாங்க. நல்லவங்களை கடவுள் காப்பாற்றுவார்னு கூட சொல்றாங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. சரி வாங்க, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. எனக்கு சுத்தமா வழியா தெரியல. வயசாயிடுச்சுல்ல, எதுவும் தெரியாது. என்னை பார்த்தா கிண்டலா போச்சுல்ல. அப்படியே இருக்கு. Ah!
நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா? எங்களை இறக்கி விடு. விடலன்னா என்ன செய்வ? நீ திறமசாலிதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இங்கிருந்து வெளியில போயிடுங்க. இந்த வழியா கடந்து போறோம், அவ்வளவுதான். போங்க, ஆனா திரும்பி வராதீங்க. தேவையில்லை, நானே எழுந்துக்கிறேன். போராது இதுன்னு உங்களை மாதிரி அடிச்சுக்கிட்டு சாக நாங்க விருப்பப்படல. அரசே, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? உங்க அப்பா எனக்காக ஒரு வேலை செய்ய போயிருக்காரு. நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. எங்க அப்பா ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு எனக்கு தோணுது. என்னோட ஆலோசகரா உங்க அப்பாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உன்ன மாதிரி பெண்கள் பதட்டப்படாம இருந்தாதான் வெளியில போற ஆம்பளைகள் நிம்மதியா வேலை செய்ய முடியும். நீங்களும் என் அப்பாவும் இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான் என்ன நடத்துறீங்க. அது தப்பு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். நம்ம நாட்டை இப்போ இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் மந்திரத்தால உருவாக்கப்பட்ட இருட்டு. அதை தடுக்கதான் உங்க அப்பா எனக்கு என்னமோ பண்ணுது. நீயும் அரசரோட சேர்ந்து சாப்பிட்டியா? நீ என்ன பண்ண? நீ தானே ரொம்ப அவசரப்பட்ட, எல்லாத்தையும் மாத்த சொன்னல. அதனாலதான் அரசரோட சாப்பாட்டுல விஷம் வச்சேன். எனக்கு விஷம் வச்சு என்ன கொல்ல பாத்தியா? நீ அதை சாப்பிடுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? புலம்பாத, அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. கொடு. இப்பவாவது இங்க யார் உண்மையான பலசாலிங்கிறத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டேன். இனி நீ எனக்காக என்ன செய்ய போற? அரசரோட உணவுல யாரோ விஷத்தை வச்சுட்டாங்க. அப்போ மன்னரோட உயிருக்கு இப்ப வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. அவர்கிட்ட சொல்லிடு. உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஃபாலோ கோட்டையை விட்டு வெளியேறிட்டான். கூடவே 2 படைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். இன்னுமா புரியல மன்னருக்கு விஷம் வச்சது யாரு? புரியுது, இப்ப புரியுது. இப்ப எங்க போறோம்? வடக்கு திசையில நம்ம நண்பர்கள் படை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம 2 படைகளோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்தா நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நமக்கு எப்பவுமே வெற்றி தான். எனக்கு என்னவோ கேலியன் மேலேயும் சந்தேகமா இருக்கு. தளபதி இந்த பயணத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே.
வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அரண்மனையில் எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க? 3ல் 1 பங்கு. கிரக்ஸ் வேகமா வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்களோட தலைவன் கேலியனோட சக்தி அதிகமாயிட்டு வருது. நம்ப முடியல. எப்படி ஒரு தனி ஆளா இருந்து இவ்வளவு நாச வேலைகளையும் பார்க்க முடியுது? என்ன காட்டி கொடுக்க நீயே காரணமாயிட்டியா? அந்த அளவுக்கா என்ன நீ வெறுக்கிற? அவனை நல்லவன் நினைச்சு அவன் நம்மள பிரிச்சிட்டான். என்னுடைய மந்திர சக்தியை அவனுக்கு சாதகமா ஒன்ன வச்சு மாத்திக்கிட்டான். நம்ம நாடு அழிய போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் நீ செஞ்ச தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. வெளியாட்களை நீங்க ஏன் வெறுக்கிறீங்க? நாட்டுக்குள்ள உங்கள மாதிரி ஆளுங்க தான் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. அதெல்லாம் வேண்டான்னு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வெளியாளுங்களை யாரையும் நான் உள்ள அனுமதிக்கிறதே இல்லை. கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுல தான் அமைதியே இருக்கு. நீங்க தேடி வந்த இடம் இதுதான். நான் வரேன். வேற ஏதாவது திட்டம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல. என்ன கொல்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம எதிர்த்து போராடணும். உத்தரவு கொடுங்க மன்னா. விஷம் வச்சவன் தலையை எடுத்துட்டு வர்றேன். உங்களால எப்படி இதை மன்னிக்க முடிஞ்சது? நாம இப்போ பொறுத்துதான் ஆகணும். அதே சமயம் கோபமும் இருக்கு. கிராக்ஸ் நாம தாக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாம தாக்கணும். விஷம் வச்சது யாரு? எங்க சந்தேகம் எல்லாம் உங்க சொந்தக்காரன் மேலதான். ஃபேலோ இங்கேருந்து ஓடி போயிட்டான். அவன் தனியா போகல அரசே. இங்கேருந்து 11-12 படைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். தாக்க தயாரா இருங்க. நாளைக்கு காலையில படைகளோட நாம அங்க போறோம். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? உங்க வாழ்க்கை முடிவுக்கு வரப்போறது உண்மைதான். ஆனா அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இங்கதான் பழைய கைதிகள் இருக்காங்களா? சரியா தெரியல. எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவ இங்கதான் இருக்கா, சந்தேகமே இல்லை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சுரானா, ராஜ துரோகிகளை பந்தாட வேண்டிய நேரம் இது. இந்த போர மன்னரோட தலைமையில நடத்த போறோம்.
வெற்றி நமதே. உத்தரவிடுங்கள் மன்னா. வீரர்களே, தர்மத்திற்காகவும் நேர்மைக்காகவும் போராடுவோம். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஃபார்மர். நீ ரொம்ப ஆபத்தானவனா தெரியல. உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேரை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்குவேன். என்னோட ஒரே பார்வையில எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா உன்னை மேலோட்டமா கூட என்னால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? யார் நீ? பதில் சொல்லு. எங்க இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க அவரை காணோம்? எங்க என் குழந்தை? எங்க இருக்கான்? அவன் அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா, அவன் வீட்டுக்கு தான் போனான். ஆனா போற வழியில அவன் அந்த குடும்பக்காரங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிட்டான். நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. பார்த்தோம், நாங்க தான் அவனை புதைச்சோம். ஃபார்மர் கண்டிப்பா வருவான். உன்னை காப்பாத்துவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு நீ தேவை. அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அவனை இங்க கூட்டிட்டு வரும். நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஃபார்மர். அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட மாட்டேன். காயம் பலமா தான் இருக்கு. எழுந்துரு. இந்த மருந்த குடி. என்னாச்சு? என்னது மருந்து தான். இந்த குடி. அடிச்சு வீழ்த்துங்க. நீங்க சொல்றபடி கேக்குறோம். நீங்க சொல்றபடி கேக்குறோம். என்னோட சக்தியை அழிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. நான் ஒன்றும் வெப்பாட்டி
பாட்டி இல்ல. என்னுடைய மந்திர சக்தியை அவருக்கு சாதகமா ஒன்ன வச்சு மாத்திக்கிட்டான். போது நிறுத்து. நான் நினைக்கிறத மட்டும் தான் செய்யும். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல. அதுக்கு முக்கியமான காரணம் நீ செஞ்ச தப்புதான். என்னாச்சு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நம்ம நாட்டுக்கு நானே துரோகம் பண்ணிட்டேன். நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவனை நல்லவன் நினைச்சது நான் செஞ்ச தப்பு. இப்போவாவது நீங்க அவனை புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆரம்பத்திலேயே எங்க அப்பா பேச்ச மட்டும் கேட்டிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சரி விடுங்க, அவனை அவ்வளவு சீக்கிரத்துல விடவே மாட்டேன். இதோ நான் சொன்ன நண்பர்கள். இவங்க கட்சாச்சு. சரியா சொன்ன. பார்க்கறதுக்கு மிருகம் மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு என் மேல விசுவாசம் அதிகம். இவரை கூட்டிட்டு போய் அரசரோட கூடாரத்துல படுக்க வைங்க. அப்படியே என் குதிரைக்கு தீனி போடுங்க. போங்க. இவனை காப்பாத்தான் போயிட்டு வந்தீங்களா? இவன் அந்த ஃபார்மர் தானே? சரியா சொன்ன. அது சரி, இந்த சாதாரண விவசாயிக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அரசர் இவன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு. அவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. அரசருக்கே அது தெரியாது. உங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இவனை எனக்கு தெரியும். போன தடவை என் பேச்சை கேட்காம அவன் போனான். தேவைப்பட்டதை செய்ய போன. உங்களுக்கு இந்த ஃபார்மர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம கடைசியா இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். எல்லாரும் தான் கஷ்டப்பட்டிருக்கோம். இவன் மேல மட்டும் என்ன அக்கறை? அதுக்கு காரணம் இருக்கு. இவன் உங்களோட மகன். ஃபார்மருக்கு நாரிக்னு ஒரு நண்பர் இருக்காரு. ஒரு காலத்துல ராணியோட குதிரைகளை அவர் தான் பாத்துக்கிட்டாரு. படைய திரட்ட நான் அந்த கிராமத்துக்கு போனப்போ அவரை நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். டாக்ஸி பாஸ்ல நம்ம போரிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாரிக் ஒரு 3 வயசு பையனை கண்டெடுத்தான். அந்த பையன் தான் இந்த ஃபார்மர், உங்களுடைய மகன். இந்த கதையை நீ நம்புறியா? வயசு அதிகமாயிட்டதுனால மூளை கொஞ்சம் மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இவரை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க. நீ தான் அரசரோட மகன் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அநாதை. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். இந்த திமிரு பிடிச்சவனையா என்னோட மகன்னு சொல்ற? எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்லை. என்னோட எல்லா மகன்களும் போர்ல இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. நீ தானே சொன்ன. இப்ப தேவையில்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு எது நல்லதுன்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நாம எல்லாரும் எதிரிகளால சூழப்பட்டிருந்தோம். அந்த குழந்தைய நான் கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு கூட்டு வந்திருந்தா எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் அவன் அங்கேயே வளரட்டும்னு விட்டுட்டேன்.
30 வருஷமா எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த இந்த ரகசியத்தை நேரம் வந்ததால நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். நீ சொல்றத உண்மைன்னு நான் நம்புறேன். இப்ப வேற வழி இல்லை. அரசருக்கு இந்த சமயத்துல தான் உன்னுடைய உதவி தேவை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இல்லன்னு சொல்றதுக்கு நீ சாதாரண ஆள் இல்ல. அரசருக்கு உன் உதவி தேவை. எனக்கு அரசர் முக்கியம் இல்ல, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் மனைவியும் நண்பர்களும் தான் எனக்கு இப்ப முக்கியம். அது சரி, இப்போ நீ எங்க புறப்பட்ட? இந்த நாடே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன் மனைவியோடையும் நண்பர்களோடையும் எங்க போய் வாழ்வ? இதான் உன்னோட முடிவுன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு ராஜ துரோகி. உனக்கு தண்டனை நிச்சயம். இவனுக்கு ஆதரவா யாரு செயல்பட்டாலும் அவங்களும் தண்டிக்கப்படுவாங்க. துரோகிகளுக்கு இங்க இடம் இல்ல. வீரர்களே, தளபதி டாரிஷ் மன்னருக்கு விஷம் வச்சுட்டு அந்த பழிய என் மேல போட பாக்குறாரு. உன்னுடைய எண்ணம் பலிக்காது டாரிஷ். இந்த மாபெரும் ராஜ்யத்துக்கு இனி நான் மட்டும் தான் அரசர். என்னுடைய ஆணைக்கு கீழ்ப்படியறது தான் உங்க வேலை. நீ பகல் கனவு காண்றதை நிறுத்து. ஏன்னா அது பலிக்காது. என்னைக்குமே அது நடக்காது. எங்களை மன்னிச்சிருங்க மன்னா, இவன் பேச்சை கேட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம். வாங்க. டேய் துரோகி, படையினர் நம்ம விட எண்ணிக்கையில அதிகமா இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட வீரம் இல்ல, விசுவாசம் இல்ல. நாம எல்லாம் சுத்தமான வீரர்கள். மொத்த வெறி பிடிச்சு அலையிற அந்த மிருகங்களை அழிச்சே தீரணும். எங்களுக்காக போராட மாட்டேன்னு சொன்ன, நான் என் கடமையை செய்யற அவ்வளவுதான். நீ எங்களுக்காக சண்டை போறதுல எனக்கு சந்தோஷம் தான். அப்போதானே நீ என் கண்காணிப்பிலே இருப்ப. தயாராகுங்க. தளபதி புறப்படுங்க. தயாராகுங்க. தயாராகுங்க. தாக்குங்க. போங்க போங்க, அழிங்க, எல்லாரையும் அழிங்க.
என்னவோ நடந்திருக்கு. ஜெனரல், நீங்க தயாரா? தயார். வாங்க. நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. சரியா சொன்னீங்க. தாக்குங்க. இந்த பக்கம் வாங்க. தயாராகுங்க. தாக்குங்க. தாக்குங்க. இவங்க எத்தனை பேர் தெரியலையே. அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கானுங்க.
இந்த ஒரு நாள் நீங்க ஜெயிக்கலாம், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுங்களை நாங்க அழிச்சே தீருவோம். இதுங்களை நீங்க அழிச்சிட்டாலும் இன்னும் நான் உருவாக்கிக்கிட்டே இருப்பேன். என்ன பாவம் பண்ணமோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இத பாவத்தோட பரிகாரம்னு சொல்றதா இல்ல நன்மையோட ஆரம்பம்னு சொல்றதா? அரசர் இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வீரர்களே, மன்னர் தூக்குங்க. உடனே கூடாரத்துக்கு தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. பொழைச்சிங்கன்னா மறுபடியும் சந்திக்கலாம். வாங்கடா. இதுவும் உனக்கு தற்காலிக வெற்றிதான். நான் ஒரு அடிமையா வாழ மாட்டேன். இப்போ நீங்க வாழறதே அடிமை வாழ்க்கை தானே. இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும். வேண்டாம், அது நடக்காது. இந்த காட்டு பகுதிக்குள்ள நாம எதுக்காக வந்துகிட்டு இருக்கோம்? இப்படி போனாதான் அரண்மனைக்கு சீக்கிரம் போக முடியும். அங்க அரசரும் இல்ல, படைகளும் இல்ல. அரண்மனை இப்ப நமக்கு சொந்தம். ஓ, வாங்க இங்க இருந்து போயிடலாம். இங்க பாருங்கடா, அரண்மனைக்கு ராணி தேவையாச்சு நினைச்சுக்கிட்டே வந்த. இந்த காட்டுல தனியா கஷ்டப்படுறதை விட என்னோட ஆசநாயகியா வந்துற.
மரியாதை பேசு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா மிரியால? உன் நடவடிக்கை உன் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி இல்ல. நடவடிக்கை, நல்ல பழக்கங்கள், இதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம்னு உனக்கு தெரியாதா? நான் வலையில மாட்டாத திமிங்கலம். நான் யார்கிட்டயும் சிக்க மாட்டேன். இவன் ஒரு நம்பிக்கை துரோகி. இவனை மாதிரி ஆளுங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சட்டத்தை மீற நீ சட்டத்தை பத்தியா பேசுற? இவனை என்கிட்ட விட்டுருங்க. போங்க, எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. சீக்கிரம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீர மரணம் நீங்க கொடுத்து வச்சவர. எங்க இருக்க? இன்னைக்கு நீ நல்லா சண்டை போட்ட. வெறி நாய்களை வேட்டையாடுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் நீ சமாளிச்சிடுவ. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. எனக்கு அப்புறம் மன்னனாக போறவனை நம்பித்தான் ஆகணும். நீ அங்க சண்டை போட்டதை பத்தி என்ன நினைக்கிற? அது வெறும் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறியா? ஆனா நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நான் உங்ககிட்ட உண்மையான வீரத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீ மனசாட்சி உள்ளவ. அதனால மன்னன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவ. புத்திசாலித்தனத்தை உபதேசமா எடுத்துக்கணும். ஒழுக்கத்தை உன் கூட பிறந்ததா நினைக்கணும். இனிமே உன்னால அடுத்தவங்க வாழ்ந்தாங்கன்னு சரித்திரம் சொல்லணும். இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். நீ குழந்தையா இருந்தப்ப ஒவ்வொரு ராத்திரியும்
நான் இதை தான் சொல்லியிருக்கேன். வேற யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. வாழ்க்கை நான் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இனிமே தான் உனக்கு புரிய போகுது. நான் ஒரு சாதாரண விவசாயி. தெரியும் தெரியும். அப்படி இருக்கத்தான் விரும்புறேன். நம்ம நாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க 2 போகம் விதைப்பாங்க. அது நிலத்தை அழிச்சிடும். இல்ல, அதனால நிலத்துக்கு ஒன்றும் ஆகாது. கடல் பாசி காப்பாத்தும். கடல் பாசி கடல்லிருந்து நிலத்துக்கு வந்து அதுக்கு உரமா பயன்படும். நீயும் அப்படித்தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் இந்த நாட்டு ராஜா. அதனால நான் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். அது என் கடமை. நீயும் இதை ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ. பதவிக்காகவும் நிலத்துக்காகவும் சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் விதி. எனக்கு இதுல நான் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நான் என்னைக்கும் சமாதானத்தை விரும்புறவன். அப்புறம் எதுக்காக சண்டை போட்ட? சமாதானம் அது வெறும் கனவு. ஒருவேளை நீ அரசனானா அந்த கனவு நினைவாகுன்னு நான் நம்புறேன். என் பலி உங்களுக்கு தெரியாது. இந்த சண்டையில நான் என் மகனையே இழந்திருக்கேன். உன் மகன் எனக்கு பேரங்கிறது மறந்துடாத. மகனே, ஹேலன், சொல்லுங்க. படைகளை வடக்கு திசை நோக்கி கூட்டிட்டு போங்க. நம்ம எதிரிங்க அங்கதான் இருக்கணும். சரி, வாங்க. தளபதி, என்ன அங்க பாருங்க. எனக்கு இது எதிர்பாராத பரிசு. இந்த துரோகியை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க மன்னர் இன்னும் உயிரோடவா இருக்காரு? பேக்ல உங்க வாளை உனக்கு கொடுங்க. கவசத்தை கழட்டு. நல்ல சந்தர்ப்பம். இதுக்கு தான் காத்துட்டு. என் கூட மோதி நீ ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா தாலேஷ்? உன் தன்னம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னை எதிர்க்கிறவனோட கதி என்னன்னு எல்லாரும் பாருங்க.
இந்த யுத்தம் உன்னோட கடைசி யுத்தமா அமைய போகுது. உனக்கு என் கையால தாண்டா சாவு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். வீரர்களே, நமது மன்னர் இறந்து விட்டார். நமது மன்னர் இறந்து விட்டார். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். நான் தாண்டா உன் அரசன். உனக்கு அதுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மொட்டாள். என் அன்பான குடிமக்களே, உங்கள் மன்னன் வாழ்க. வாழ்கன்னு சொல்லுங்க. வாழ்கன்னு சொல்லுங்க. சும்மா நீட்டிக்கிட்டே நிக்காத. போதும், நிறுத்துங்க. படை வீரர்களே, வருத்தத்திற்குரிய செய்தி ஒன்று. நம்ம மாமன்னர் நம்மளை விட்டு போயிட்டாரு. நான் உறுதியா சொல்றேன், இவன் தான் பதவிக்காக நம்ம மன்னரை கொலை செஞ்சிருக்கான். நம்ம நாட்டோட சட்டதிட்டத்தின்படி இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே உண்டு. உங்களுடைய வருங்கால மன்னன் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடையவன். உங்களில் ஒருவருக்கும் தெரியாதவர் மன்னரின் இளைய மகன். இதோ இந்த ஃபார்மர். எழுந்திருக்க. இந்த மாதிரி மண்டிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எழுந்திருக்க. நான் என்னைக்குமே உங்கள ஒருத்தரா இருக்கத்தான் விரும்புறேன். நீங்க என்ன மன்னரா பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, என் நாட்டை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சுத்தமான வீரர்கள். நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் மண்டிகிட தேவையில்லை. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் எதிரிகள் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறது. அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதையெல்லாம் உடைச்சு நாம முன்னேறுவோம். வெற்றி நிச்சயம் நமக்கே. வெற்றி நிச்சயம் நமக்கே. அவங்களை இங்க இருக்க கூட்டிட்டு வந்தீங்க. லாரி கொண்டு போய் அடைங்க. இல்ல, அவளை மட்டும் இங்க கொண்டு போ. நீங்க போங்க. உண்மையை சொல்லு. உனக்கும் ஃபார்மருக்கு என்ன சம்மந்தம்? சம்பந்தம் இருக்குன்னு கண்ணே சொல்லிடுச்சு. இப்ப அவன் உன்னை தேடி இங்க வருவான். அவர் நிச்சயம் இங்க வரமாட்டார். என் கணக்கு என்னைக்கும் தப்பாகாது. அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா இப்ப அவனுக்கு என்ன அழிக்கணுங்கிறத விட உன்னை காப்பாற்றணுங்கிறது முக்கியம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா சொல்றேன். அசையாத. உனக்குள்ள அவன் இருக்கான். அவனை நான் உணர்றேன். அதாவது அவனோட ரத்தம் உனக்குள்ள இருக்கு. அவனோட குழந்தைய நீ சுமந்துகிட்டு இருக்க.
உனக்கு எந்த ஊரு? க்ளோசோ, இங்கிருந்து தப்பிக்க முடியுமா? நிச்சயம் தப்பிக்கலாம். ஆறுதலா இருக்கு, ஆனா இங்க இருக்கிற காவலை பார்த்தா தான் பயமா இருக்கு. உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். அவ்வளவு பெரிய படையை எப்படி தோக்கடிக்கிறது? வீரத்தால முடிக்க முடியாததையும் விவேகத்தால முடிச்சு காட்டலாம். சுத்தி வளைச்சு பேசாம தெளிவா சொல்லுங்க. மொத்த படைகளையும் கூட்டிட்டு போய் அவனை தாக்குறதை விட ஒரு சிலர் மட்டுமே போய் அவனை தாக்குவோன்னு சொல்றேன். அப்ப நேரத்தை வீணடிக்காம கிளம்பலாம். குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆபத்துல இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணை காப்பாற்ற போறது நியாயமா? அந்த ஒரு பெண் நம்மளுடைய மகாராணியா இருந்தா நம்ம காப்பாத்தி தானே ஆகணும். எந்த உயிரா இருந்தாலும் அது நம்ம நாட்டை சேர்ந்தது தானே. மரியல, உனக்கு இதுதான் சந்தர்ப்பம். குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். நானும் உங்க கூட போராடணும்னு விருப்பப்படுறேன். எங்களுக்கு இப்ப யாரும் தேவையில்லை. தேவைப்படும் போது சொல்றேன். நான் இந்த மண்ணில் பிறந்தவ. இந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். உங்க பாராட்டுக்கு என் நன்றி. இவன் நம்ம கூட வர்றதா இவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ எங்க கூட வரலாம். உங்களுக்கு உதவி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யார் அவங்க? வாங்க காட்டுறேன். நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச? எப்படியோ தப்பிச்சிட்டேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யலான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். இந்த போர் சண்டையில உனக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நான் சொல்றேன். எந்த காலத்திலயும் போர் மூலமா ஒரு முடிவு கிடைச்சதா சரித்திரமே இல்ல. எங்க காட்டை பாதுகாக்கவும் உங்களுக்காகவும் நாங்க போராடுறோம். இதுதான் கேலியனோட கோட்டை. காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு கோட்டையை அமைச்சிருக்கா. அவ்வளவு பாதுகாப்பா? இங்கிருந்து போகிறது கஷ்டம்தான். உள்ள எப்படி போறது? என்னால போக முடியும், ஆனா நீங்க எப்படி? நான் வழி கண்டுபிடிக்கிறேன். இதத்தான் பழம் நழுவி பால்ல விழுதுன்னு சொல்லுவாங்க. நீ வந்ததால அவன் என்கிட்ட வந்துதான் ஆகணும். உன் பகை என்கிட்டயும் என் புருஷன்கிட்டயும் தானே. என் கூட வந்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள எதுக்காக சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? அவங்கள தயவு செஞ்சு வெளியில விட்டுட. தவளை கிட்ட பாம்பு இறக்கம் காட்டாது, பாம்பு கிட்ட பருந்து இறக்கம் காட்டாது. அதே மாதிரி இறக்கத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறது உன்னோட முட்டாள்தனம். நீ சொல்ற மாதிரி அவங்கள வெளியில விட்டுட்டா அதுக்கப்புறம் வர விளைவுகளை யார் சந்திக்கிறது? இருந்தாலும் நான் சொல்றது, என்னோட வார்த்தைக்கு தான் மத்தவங்க அடிபணியணும். எனக்கு யோசனை சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் கிடையாது. என்னை எதுக்குறவும் புருஷனை மட்டும் இல்ல, அவனோட கருவையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. கொன்னுடு, இப்பவே கொன்னுடு.
அனுபவிக்க வேண்டியதை அழிச்சிருவனா? இந்த முயற்சியில நீதான் அழிய போற. தப்பு கணக்கு போடாத. என்ன அழிக்க முடியாது. நான் சாதிக்க பிறந்தவன். பார்க்கத்தானே போறேன். எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. அவங்க இடத்துல தயாரா இருங்க. எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க. தயார். வீரர்களே தயாரா இருங்க. அவங்க நெருங்கிட்டாங்க. அம்புகளை தயார் பண்ணுங்க. தாக்குங்க. ஆகட்டும். அதோ அங்க ஒரு வழி இருக்கு. அது வழியா உள்ள போக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் போறேன். நீங்க தனியா போக வேண்டாம். இல்ல, நான் முதல்ல அவன் கிட்ட பேசி பார்க்கறேன். அவன் வழிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல மேரிக். எதிரியா இருந்தாலும் அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீ வருவேன்னு தெரியும். சந்திச்சு ரொம்ப நாளாச்சுல்ல. நீ எவ்வளவோ தப்புகளை செய்ய, ஆனா இனிமே அதெல்லாம் செய்யாத. கேலியன், நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன்னா மன்னருடைய மகன் கிட்ட சொல்லி உன்னை மன்னிக்க சொல்லுவேன். அடுத்த மன்னனே நான் தான். அது கனவுலையும் நடக்காது.
இன்னைக்கு அரியணையில இருக்கிற அத்தனை பேருமே ஒரு காலத்துல கனவு கண்டவங்க தான். அது ஓ விஷயத்துல நடக்காது. அத நீ எனக்கு சொல்றியா? அரசனுக்கு அடிமையா இருக்கிறது தான் உன்னோட விதி. நாளைக்கு நான் அரசனானதும் எனக்கும் நீ அடிமைதான். மறந்துடாத. வாய மூடு. கேலியன், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீயா தெரிஞ்சிட்டா உயிரோட இருப்ப, இல்ல என் வளர்ச்சிக்கு தடையா எவன் வந்தாலும் படைச்சவனே வந்தாலும் முடிச்சிருவேன். அரியாசனத்துல நான் உட்கார்றது உறுதி ஆயிடுச்சு. அதை தடை பண்ண எவன் வந்தாலும் மரணம் தான். வந்துட்டான். உன் கணவன் வந்துட்டான். அவன் சாக போறத நேர்ல பாக்குற பாக்கியம் உனக்கு இருக்கு. மேரியானா, இங்க வா. வந்துட்டியா? யார் உங்களை இப்படி பண்ணுது? நான் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. என் சக்தியை உனக்கு கொடுக்கிறேன். இந்த பக்கமா போங்க. போங்க.
என்னங்க பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க போல இருக்கு. இந்த நாட்டுக்கு நீதான் அரசனாமே. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கிறதும் தப்பு, ஒரு மனுஷனுக்கு 2 புத்தி இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்ப சண்டை போட போறியா இல்ல பேசிய கொல்ல போறியா? மந்திரத்தால ஜெயிக்க பாக்குறியா? உன் வீரன் என்னாச்சு? பழி தீர்க்காம விட மாட்டேன். என்னைக்கு நான் அரசனை கொன்னனும் அன்னைக்கே நான் உன் கதையையும் முடிச்சிருக்கணும். உன்னை இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சதுதான் நான் செஞ்ச தப்பு. இங்கேயே உன்னை முடிச்சிடறேன்டா. என் குழந்தை உயிரை குடிச்ச என்ன நடக்குது?
எங்க உண்மையிலேயே உன்னை எழுந்துருவணும்னு நான் பயந்துட்டேன். Like this, a night like this, when visions come true. Would you believe in a tale like this, a lay of bliss, praising the old law? Come to the blazing fire and see me in the shadows, see me in the shadows. Songs I will sing of runes and rings, just hand me my heart. This night turns into myth. Nothing seems real. You soon will feel the world we live in is another scar's dream in the shadows. Dream in the shadows. Do you believe there is sense in it? Is it truth or myth? There one in my rhymes. Nobody knows the meaning behind the weaver's line. Well, nobody else but the norms can see through the blazing fires of time, and all things will proceed as the child of the heaven will speak to you now. See me in the shadows. Shadows, songs I will sing of tribes and kings, the carrion bird and the hall of the slain. Nothing seems real, you soon will feel the world we live in is another scar's dream in the shadows, dream in the shadows. Do not fear for my reason, there's nothing to hide. How bitter your treason, how bitter the lie. Remember the runes and remember the light. I ever want this to be at your side. We'll gladden the raven, now I will run through the blazing fires, that's my choice. 'Cause